மீட்பரும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒரு வசனம் உங்கள் காலையில் நம்பிக்கை வசனமாக ஒரு வசனத்தை நான் படிக்க வாழ்த்துமா இருக்கிறேன். அது என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தெரிந்த வசனம் தான். இந்த நாளிலும் கூட எந்த வருத்தத்தின் நிமித்தமாய் பாரத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு இந்த காலவழியில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு 12 வருடம் வியாதியோடு இந்த சகோதரி, மருந்து மாத்திரைகளால் கைவிடப்பட்ட சகோதரி, பணத்தினால் கைவிடப்பட்ட சகோதரி இயேசுவிடத்தில் வந்தபோது அந்த வியாதியின் பாரத்தை இயேசு எடுத்து போட்டார். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, காணாமொரு கல்யாணத்தில் அவருடைய குறைவு என்கிற பாரத்தோடு கூட மரியாதை இடத்துல வந்து கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து பச்சை தண்ணீரினால திராட்சை ரசத்தை உண்டாக்கி அவங்களுடைய குறைவுகள் என்கிற பாரத்தை நீக்கினார். அது மாத்திரமல்ல, செகேயு ஆயக்காரன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்து பாவ பாரத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கடந்து சென்றார். இந்த கால வேளையில் கூட கடன் என்கிற பாரம், மனம் அழுத்தம் என்கிற பாரம், எந்த பாரத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களோ, இயேசு அண்டையில் நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக இயேசு உங்களுடைய பாரத்தை எடுத்து போட முடியும். மனிதரால் கூடாதது நாம் சொல்லுகிற இயேசுவால் கூடும். அப்படி ஆண்டவராகிய இயேசுவால் கூடும். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை எடுத்து போட, வருத்தத்தை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்பொழுது உங்கள் வருத்தத்தின் பாரத்தை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு உங்க பாரத்தை சுமக்க முடியாதா? உங்க பாரத்தை எடுத்து போட முடியாதா? இயேசுவால எல்லாம் கூடும். விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பீர்கள். ஆகவே எந்த பாரம் இருந்தாலும் இயேசுவனில் வந்து வைத்து விடுங்க. அவர் உங்கள் பாரத்தை நீக்கி சுகமாக்க, விடுதலையாக்க, இளைப்பாறுதல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஜபத்தை உங்களுக்காக நான் எடுத்து விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில ஆண்டவரே, வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இந்த பாரத்தை, வருத்தத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்லிக்கொள்ளும் ஐயா. இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை தந்தவர். இந்த நாளில் எந்தவித பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த வருத்தத்தை, இந்த பாரத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறாங்க. மன பாரங்கள், மன கிளேசங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், ஆண்டவரே மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே தாழ்ந்து வெறுமையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.